ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டூப்ளிகேட் ரேஷன் கார்டுக்கு நிறைய பேர் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான குறிப்பெண் தொலைஞ்சு போயிருந்தால் அதை எப்படி ஆன்லைனில் வந்து ஃபைன் பண்ணுறது, அதேமாரி இந்த நகல் குடும்ப அட்டைக்கான ஸ்டேட்டஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது சமீபத்தில் தமிழக அரசு சார்பில் நகல் குடும்ப அட்டை விண்ணப்பிப்பதற்கான ஒரு ஆப்ஷன்ஸை வந்து ஆன்லைனில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கான ரேஷன் கார்டு வந்து தொலைஞ்சு போயிடுச்சு, இல்லை உங்கள் ரேஷன் கார்டில் ஏதாச்சும் நீங்கள் அப்டேட் பண்ணி அதுக்கான புதிய ரேஷன் கார்டு வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கினதுக்கப்புறம் உங்கள் வீடு தேடி ரேஷன் கார்டு வந்து அனுப்புகிறாங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் டூப்ளிகேட் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தா ஒரு சில பேர் அந்த டூப்ளிகேட் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் அதுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து மிஸ் பண்ணிருப்பீங்க. அது எப்படி நீங்கள் ஆன்லைனில் ஃபஸ்ட் வந்து செக் பண்ணலான்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உறுப்பினரை சேர்க்க, முகவரி மாற்றம் செய்ய ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு உங்கள் ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பரை கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் உங்கள் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பாருங்க பதிவு செய்யு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இல்லை மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க என் விவரம்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான எலக்ட்ரானிக் கார்டு எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கான குறிப்பெண்ணை செக் பண்ணுறதுக்கு செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே நகல் மின்னணு குடும்ப அட்டைன்னு செகண்டாக இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான குறிப்பெண்ணை நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நீங்கள் நகல் மின்னணு குடும்ப அட்டைக்கு அப்ளை பண்ணி குறிப்பெண்ணை மிஸ் பண்ணியிருந்தால் இந்த செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கான குறிப்பெண் கொடுத்துருக்காங்க. என்னைக்கு நீங்கள் நகல் மின்னணு குடும்ப அட்டைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான நிலைமை என்ன, எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க குறிப்பெண்ணை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் நம்பர் தொலைஞ்சிருந்தால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கான குறிப்பெண்ணை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு ஹோம் பேஜ் போயிடுங்க. ஸோ முகப்பன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4வது 5வது கொடுத்துருக்காங்க நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலைன்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் காப்பி பண்ண குறிப்பெண்ணை என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது. உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா விண்ணப்பம் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இப்போ அச்சிடப்பட்டது. ஸோ அந்த கார்டு பிரிண்டிங்கான ப்ராசஸ் வந்து பார்த்தா இன்னும் வந்து போயிட்டுருக்கு. ஒன்ஸ் கார்டு வந்து பிரிண்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் மூலமாக போஸ்ட் மூலமாக அனுப்பி வச்சுருவாங்க. வீட்டுக்கே உங்களுக்கான கார்டு வந்து சேர்ந்துடும். ஓகே, இந்த மாதிரி 3 டிக் மார்க் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான கார்டு வந்து பார்த்தா வீட்டுக்கு வந்துடும். ஸோ இப்போதைக்கு அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. ஒன்ஸ் அப்ரூவல் கொடுத்துட்டாவே உங்களுக்கான கார்டு கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். பட் அவங்க பிரிண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடைய அட்ரஸ்க்கு வந்து பார்த்தா போஸ்ட் மூலமாக அனுப்பிடுவாங்க. அப்போ வீடு தெரியும் உங்களுக்கான கார்டு வந்து சேர்ந்துடும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும்னா நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் 45 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. வீடு தேடி உங்களுக்கான ரேஷன் கார்டு வந்து சேரும். ஸோ ஈஸியாகவே நீங்கள் வந்து பார்த்தா கார்டை வாங்கிக்கலாம். ஏதாச்சும் நீங்கள் ரேஷன் கார்டு அப்டேட் பண்ணி புதிய கார்டு வேணாலும் நீங்கள் டூப்ளிகேட் ரேஷன் கார்டுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.